நடராஜர் கோவில் தேரோட்டம் நடந்தது. நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட 5 சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் பவனி வந்தனர். வாத்திய கருவிகள் இசைக்க சிவ நடனத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். நாளை மதியம் ஆணி திருமஞ்சன தரிசன விழா நடைபெற உள்ளது. பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்குவது சிதம்பரம் நடராஜர் கோவில். உலக பிரசித்தி பெற்ற இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆணி மாதத்தில் ஆணி திருமஞ்சன திருவிழா உற்சவமும், மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசன விழாவும் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு ஆணி திருமஞ்சன தரிசன விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நாளை மதியம் ஆருத்ரா தரிசன விழா நடைபெற உள்ளது. இதையொட்டி இன்று தேரோட்டம் துவங்கியது. தேரோட்டத்தை முன்னிட்டு காலையில் மூலவரான நடராஜர் சித் சபையில் இருந்து பல்வேறு அலங்காரம் மற்றும் மேலதாளங்களுடன் தேருக்கு கொண்டு வரப்பட்டார். நடராஜர், சிவகாம சுந்தரி, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 சுவாமிகளும் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் வைக்கப்பட்டு 4 மாட வீதிகளையும் வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். பெண்கள் தேருக்கு முன்னால் சாலையில் கோலமிட்டபடி சென்றனர். சிவாச்சாரியார்கள் சிவவாத்திய கருவிகளை இசைத்தபடியும் சிவ நடனம் ஆடியபடியும் தேருக்கு முன்பாக வலம் வந்தனர். சிறுமிகள் மற்றும் சிறுவர்கள் சிலம்பாட்டம் ஆடியபடி வந்தனர். சிறுமிகள் பலர் தேருக்கு முன்பாக தேரோடும் வீதிகளில் பரதநாட்டியம் ஆடினர். பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்கிட வடம் பிடித்து தேரை இழுத்தனர். தேரோட்ட விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 4 மாட வீதிகளையும் வலம் வந்த பிறகு இன்று இரவு தேர் நிலைக்கு வந்தவுடன் நடராஜர் சிவகாம சுந்தரி சமேதமாக ஆயிரங்கால் மண்டபத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பல்வேறு பூஜைகள் நடைபெறும். நாளை காலை மகாபிஷேகமும், அதைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகள், லட்சார்ச்சனை, சித் சபையில் ரகசிய பூஜை, திருவாபரண அலங்காரம் உள்ளிட்டவை நடைபெற உள்ளது. நாளை மதியம் ஆணி திருமஞ்சன தரிசன விழா நடைபெற உள்ளது. மதியம் 2 மணி அளவில் நடராஜர் சிவகாம சுந்தரி சமேதமாக நடனமாடியபடியே ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார்கள்.